வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த மக்களவைத் தேர்தலில் எதிர்பாராத அதிர்ச்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். 50 ஆண்டு காலமாக இல்லாமல் திடீரென தேர்தலில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற புதிய கோரிக்கையை எழுப்பியிருக்கிறது. இது உள்பட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. நம்மிடையே இன்றைய விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார். வாருங்கள், அவரிடமே கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் நம்ம பேட்டி கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி தேர்தலுடைய மக்களுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு எழுச்சியா இருக்குது, நாங்க எவ்வளவு எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமான எண்ணிக்கையில வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார். நிலைமை மாறிடுச்சு. என்ன காரணம் நினைக்கிறேன்? சுருக்கமா சொல்லணும்னா மோடியினுடைய அலை, அதிமுகவின் பணமலை, இரண்டும் தான் காரணம். இது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடியே எதிர்பார்க்கலையா? இல்ல, நான் இவ்வளவுக்கு மோடி அலை இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கல ஒண்ணு. ஆனா இவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா பணத்தை போலீஸை வச்சு கொடுப்பாங்கன்னு நாங்க இந்த சர்க்கார்ல நாங்க எதிர்பார்க்க. அதனால பொதுவா இந்த மாதிரி இவ்வளவு வேகமா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் விட அதிகமான தேர்தல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றது உங்களுடைய கால்குலேஷன், உங்களுடைய கணக்கீடு தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்களுடைய மனமாற்றம் நம்ம ரொம்ப அமைதியா இருந்திருக்குன்னு அர்த்தம். அரசியல்ல நாம போடுற கணக்கு போடும், மக்கள் போடுற கணக்கு வேற இருக்கு. அதை மனதை மாத்துறதுக்கு எதிர்கட்சிகள் செய்யற வேலை இருக்கு. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையில எங்க கணக்கு மீறி ரிசல்ட் வந்துச்சு தான் சொல்லலாம். நீங்க சொல்லும் போது ஒரு பணமழை, மோடியோட அலை மற்றும் அதிமுகவோட பணமழை சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. இது புகார்கள் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் போனாலும் நிரூபிக்கும்படியா ஏதாவது இருக்குதா? இந்த புகார் அப்படிங்கிறது அதிமுக மேல மட்டுமே இல்ல, திமுக உட்பட இன்னும் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் மேல இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நிரூபிக்கிறதா இருந்தா நாட்டில் நடக்காது. இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. ஆனா மக்கள் மத்தியில பணத்தை கொடுத்தாங்கன்றதான் சொல்ல முடியும். நாங்க தேர்தல் காலத்தில் இருந்தவங்க, அவங்க எப்படி பணம் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அதை சொல்றோம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தனுக்காக கொடுத்த பணத்துக்கெல்லாம் நிரூபிக்கிறதா ஆதாரம் நம்ம கையில் இருந்தா வில் டிராக் தம் டு தி கோர்ட் இல்லையா? அதனால பணத்தை கொடுத்துட்டு போறான், நைட்ல வர்றான் கொடுத்துட்டு போறான், பகல் வந்தா கொடுத்துட்டு போறான், இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டுனா இருக்க முடியும். நீங்க சொல்ல குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஆதாரம் இல்லாத குற்றம் இல்ல, நீங்க ஆதாரம் காட்ட முடியாத ஆனா குற்றச்சாட்டு உண்டு. நீங்க பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது அவனை போட்டோ எடுத்துக்கணும், வீடியோ எடுத்துட்டு போறான், வீடியோ எடுத்துட்டு பணம் வாங்கி, சரி நான் பணம் வாங்கிக்கிறேன், ஓட்டு போறது எங்கள் ஓட்டு உங்களுக்கு கொடுங்க, பணம் வாங்க, அதான் ஆதாரம். அதுக்கு எங்க பணத்துக்கு வீடியோ எடுத்துனா இருக்க முடியும். ஆனா பணம் கொடுத்தது உண்மை, ஆனா அதுக்கு ஆதாரத்துக்கு எங்களால் கொண்டு வர முடியாது. இதே மாதிரியான குற்றச்சாட்டு தானே உங்க மேல தொடர்ந்து இருந்துச்சு. 2011 சட்டசபை தேர்தல் போது பணப்புழக்கம் எவ்வளவு இருந்தது, நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டை சொன்னாங்க. அந்த மாதிரி காவல்துறையோட வாகனங்கள்ல பணமழை போச்சு, நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டு அவங்க சொன்னாங்க. எந்த காலத்திலும் காவல்துறையை தேர்தலுக்காக பயன்படுத்தியதே கிடையாது. சொந்த வாகனங்கள்ல தான் கொடுத்தோம், எந்த வாகனத்திலும் கொடுத்தது கிடையாது. அவங்களதான் கொடுத்திருக்காங்க. அதான் நீங்க போலீஸே கொண்டாந்து அந்த வேலையை செய்தாங்க இந்த முறை. இது எந்த காலத்திலும் எந்த ஆட்சி செய்தது கிடையாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. போலீஸும் மனசாட்சி இருக்குமானால் காவல்துறை எந்த மறுபறிக்கையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் சொல்றேன் நான், அவங்க செய்தது உண்மையான மறுபடி கொடுக்க முடியாது இல்ல, அதான் முறை. இதுவரைக்கும் எங்கேயாவது காவல்துறையினர் அறிக்கை கொடுத்ததா? அதேதான் நான் சொன்னது. எங்கேயாவது பணம் வாங்குற வீடியோ வச்சு வாங்கி ஆதாரம் கேட்பானா அப்படின்னு காவல்துறை செய்வான சொல்லுவானா, நான் தான் கொடுத்தேன்னு. ஆனா செய்தது உண்மை. நீங்க சொல்லும் போதே 2 விஷயம் முரண்பாடா சொன்னதா நான் உணர்றேன். ஒண்ணு மக்களுடைய மனமாற்றத்தை எங்களால சரியா கணிக்க முடியலன்னு நீங்களே சொல்றீங்க. அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது மனமாற்றம் 2 உண்டுன்னு நான் சொல்றேன். நான் அதாவது மோடியினுடைய அலையில கொஞ்சம் மனமாற்றம் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பணம் கொடுத்தாங்க ஏடிஎம்கேன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேன், 2 சொல்றேன் நான். அதான் மனமாற்றம், மோடி அலை, பணமலைன்னு சொன்னேன் நான். ஆனா இப்ப மோடி அலைன்னு சொன்னா கூட மோடியோடைய தலைமையில பாஜக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி சொல்லி ஒரு சித்தரிக்கப்பட்டது. ஆனா அவங்களால அவ்வளவு பெரிய இடத்தை பெற முடியல, அவ்வளவு பெரிய முன்னணிக்கு வர முடியல. இரண்டாவது மிகப்பெரிய கட்சி தனியா, கிட்டத்தட்ட தனியா தான் நீங்க போட்டுட்டீங்க. ஒரு சின்ன கட்சிகள் உங்களோட கூட்டணி தான் தனியா தான் போட்டுட்டீங்க. உங்களுடைய உண்மையான ஓட்டு பலம் இவ்வளவுதான் அப்படி நம்ம எடுத்துக்கணுமா? எங்களுடைய ஓட்டு பலம் எப்பவுமே இருக்கு. எங்களுக்கு எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பலத்தை நாங்கள் குறைஞ்சு போயிடல. எங்களுக்கு ஒன்றும் எங்க ஓட்டுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிடல. அவங்கள எங்களை விட 40 லட்சம் ஓட்டு அதிகம் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். ஏடிஎம்கே இவ்வளவு பணம் செலவு பண்ணியும். அதனால எங்களுடைய
எங்க மக்கள் மத்தியில எங்களுக்கு இருந்த செல்வாக்கு குறையில, அது அப்படியே தான் இருக்கு. நீங்க 40 லட்சம் ஓட்டு சொல்லி கூட சொல்றீங்க, அவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு ஓட்டு மேல வாங்கியிருக்காங்க. நீங்க 90 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அவங்க 1 கோடி 70 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதான் 10 வருஷம் உண்டா 50 லட்சம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு என்ன பெரிய பிரச்சனை இல்ல? அவங்களுடைய ஓட்டு விகிதம் இந்த தேர்தலில் 40%. அந்த ஓட்டு விகிதம் எல்லாம் பூரா அவங்களுக்கு ஒண்ணு வச்சுங்க, டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஒரு தொகுதியில 5% 5% கூட இருக்கும். எங்களுக்கு 40 இருந்தா 35 இருக்கும், அவங்களுக்கு 35 இருந்தா எங்களுக்கு 40 இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுல பணம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஏறி இருக்குது இந்த ரேட்டு, அவ்வளவுதான். இது நிலையானதா இருக்காது. இல்ல, நீங்க சொன்னதுதான் ரொம்ப நாளா நம்பப்பட்டது. அதாவது அதிமுகவுக்கும் திமுக ஓட்டு சதவீதம் ஒரு 5% வித்தியாசம் இருக்கும், தேர்தல் மாறும் சொல்லிட்டு. ஆனா இந்த முறை உங்களுக்கும் அவங்களுக்கான ஓட்டு வித்தியாசம் 20% அதிகம். அவங்க 40 இருக்கிறாங்க, நீங்க 20 இருக்கிறீங்க. அப்படிதான் டபுள் த அமௌண்ட். இந்த இவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. நாங்களும் அவங்களும் 0 வாங்கி தோத்துருக்காங்க, நாங்களும் தோத்துருக்கோம். அப்போ இப்படிதான் மாறி இருக்கு. அப்போ இப்ப எங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு ஓஹோன்னு போச்சு, அவங்களுக்கு கம்மியா போச்சு. ஆனா அடுத்த தேர்தலில் நாங்க தோத்து போறோம். அதனால இந்த இதையெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பலம் இருக்கு பலம் இல்ல, அவங்க இருப்பாங்க ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் சும்மா வேணும்னா டிவிக்கு கணக்கு ஒரு வாதத்துக்கு வச்சு கேட்கலாமே தவிர நடைமுறை அல்ல. நீங்க சொல்றதுபடி சீட்டு எண்ணிக்கைங்கிறது 2 கட்சியுமே மாறி மாறி வந்திருக்காங்க. 96ல அவங்க ஒற்றை இலக்கத்துல தான் ஜெயிச்சாங்க, 2006ல நீங்க இழந்தீங்க, 2011ல அவங்களுக்கு வாய்ப்பு மாறிச்சு. இது மாதிரி சீட்டு எண்ணிக்கையில சொல்லலாம். ஆனா நான் கேட்கறது ஓட்டு டிஃபரன்ஸ். நீங்க சொல்றது 5% சொல்றீங்க இல்லையா? இது ஓட்டு டிஃபரன்ஸ் கூட தான் சார் சொல்றேன். நீங்க இப்ப என்ன நிலைமை, 2 காரணம், பணம் கொடுத்துட்டாங்க. 2வது, இந்த அம்மாவுக்கு ஒரு காலம் மோடிக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு மக்கள் மத்தியில வந்தது. அதனால இருக்கட்டும் போட்டு வச்சிருப்பாங்க, சில பேர் போட்டிருப்பாங்க. அதனால இந்த ஓட்டை வச்சே நீங்க கணக்கு போடவே தேவையில்லைன்றது என்னுடைய கணக்கு. ஏன் இதை திரும்ப திரும்ப எதுக்கு நீங்க இந்த ஓட்டை கேட்கறீங்க? நீங்க அதுதான் ஏன் கேக்குறேன்னு, சராசரியா பாத்தீங்கன்னா இந்த 39 தொகுதியில முதல் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்குமான வித்தியாசம் 1,70,000. அதாவது டெபாசிட்டே கூட எழுந்திருக்கு காங்கிரஸ், ஏடிஎம்கே. இந்த ஒரு தர்மபுரியில நடந்த ஒரு தேர்தலில் அதனால இதை வச்சுக்கிட்டு நீங்க இந்த தேர்தலை வச்சுக்கிட்டு இன்னொரு தேர்தலை கணக்கு போடுறதுல நான் என்னைக்கும் என்னுடைய பர்சனல் நான் பார்க்க மாட்டேன். நானு அதாவது உங்களுக்கு சொல்றேன், சில நேரங்கள்ல ஒரு செய்யன்னு போயிடும், சில நேரங்கள்ல குறைவா வரும். ஒரு தேர்தலில் நான் கொஞ்சம் முன்னாள் தேர்தலில் கம்மியா வரும், அடுத்த தேர்தல் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் வரும். அதனால இதை வச்சுக்கிட்டு பாடமாய் பாக்குறதே கிடையாது. இல்ல, பெண்ணாகரம் இடைத்தேர்தலும் 40 தொகுதிக்கு நடந்த பொது தேர்தலும் ஒன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், ஒரு தேர்தலில் ஒரு கட்சிக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, பணத்தை கொடுத்தாங்க, ரூலிங் பார்ட்டி ஆட்சி நொறுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால இதுவே என்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே மறுபடியும் மாறுமானு சொல்ல முடியாது. அதெல்லாம் பொறுத்திருந்து அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம். இதுல இருந்து திமுக கத்துக்கிட்ட பாடம், அடுத்த தேர்தலில் அதிமுகவோட அதிகமான பணத்தை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறதா? இல்ல இல்ல இல்ல, எங்ககிட்ட பணமும் இல்ல, எங்ககிட்ட பணம் இல்லை. நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துவோம். மனமாறி மக்கள் ஓட்டு போட்டா உண்டு, இல்லைன்னா போனா போயிட்டு என்னோடதான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க திடமா சொல்றது அதிமுகவோட அதிகமான குற்றச்சாட்டை மக்கள் மேல வைக்கிறீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மேல குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆமா, இதுல என்ன பெருசு? காசை கொடுத்தா வாங்கணும், இது என்ன பெருசு? இதுக்கு பெரிய தத்துவமா பேசுறீங்க? காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க. ஆமா, ஏன் நீங்க எவ்வளவு இதுவா பேசுறீங்க? அதை சரி, அப்ப 96ல திமுக ஆட்சி அமைந்ததுக்கும் 2006ல திமுக ஆட்சி அமைந்ததுக்கும் காரணம் நீங்க கொடுத்த பணம் தான். இல்ல, நீங்க என்ன கிராஸ் பண்ணி கொண்டாந்து நிக்க வைக்கலான்னு மட்டும் பாக்காதீங்க, நாங்க அப்படி கிடையாது. இல்ல, என்னுடைய கேள்வி, நீங்க குற்றச்சாட்டு திமுக மேல சுமத்துறதுன்னே ஒரு முடிவோடு என்ன கேள்வி காட்டீங்கன்னா, இல்ல நம்ம இயல்பா நம்ம பார்க்கும்போது அதிமுக வெற்றி பெற்று, இப்ப நீங்க என்ன திருப்பி கேட்டாலும் இதுதான் என் பதில். இல்ல, அதிமுக வெற்றி பெற்றதுக்கான காரணம் பணம் கொடுத்தது. இதற்கு முன்னால் திமுக கூட பல தேர்தல் 2004ல 40க்கு 40 திமுக கூட்டணி, அப்பெல்லாம் நாங்க பணம் கொடுக்கல. இது மக்கள் நம்புவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நம்ப, நான் சொல்றேன், அவ்வளவுதான். வேட்பாளர் தேர்வுல திமுக ஒரு தவறிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சரியான ஆட்களை, இன்னும் பலம் வாய்ந்த ஆட்களை, மக்களுக்கு நெருக்கமான ஆட்களை, குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத ஆட்களை நியமிச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா? இப்ப ஒண்ணு என்னவங்க பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆட்கள் அல்ல. நாங்க குடும்பமான வரையில எங்களால் முடிந்த அளவுக்கு வேட்பாளர்களை போட்டிருக்கோம். அதில் ஒன்றும் பெரிய இருக்க மாதிரி நான் கருதல.
நம்ம 2Gல வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய குற்றச்சாட்டப்பட்ட திரு ராஜாவோ திரு தயாநிதி மாறனோ அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காம அடுத்த தேர்தலில் கொடுத்தா கட்சியில வேற ஒரு வாய்ப்பு அளிக்கிறதா மக்கள்கிட்ட ஒரு இமேஜ் மாறி நினைக்கிறேன். ஜெயலலிதா மேல அவ்வளவு குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டு 3-4 பேர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா அப்படி நின்று ஜெயிக்கலையா? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்பது வேறு, குற்றவாளி என்பது வேறு. நிரூபிக்கிற வரை தண்டனை வர்ற வரையில் அவன் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். ஆகையினால ஜெயலலிதா மேல அவ்வளவு கேஸ் இருக்கு. நீங்க என்னைக்காவது அது கேட்டிருக்கீங்களா? அது கேட்க மாட்டீங்க. நீங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க நின்று ஜெயிக்கலையா? ஆகையினால ஏன் ராஜா மட்டும் ஜெயிக்க கூடாது? அவன் மேல குற்றச்சாட்டு தானே இருக்கு. அது நிரூபிச்சிருக்காங்களா? தண்டனை பெற்றிருந்தா நாங்க கொடுக்க மாட்டோம். தண்டனை இல்லாம ஏன் கொடுக்கணும்? சோ குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் ஒரு குற்றவாளி இல்ல அப்படிங்கிற நான் 100% ஏத்துக்கிறேன். ஆனா மக்கள் மத்தியில அந்த இமேஜ் அப்படின்னு ஒண்ணு பரவுது இல்லையா? ஒரு எண்ணம் இவங்க வந்து இப்படி ஒரு திமுக தலைவர் மேலனா இப்படி ஒரு துரைமுருகன் மேலனா இப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலே ஒரு இமேஜ் பரவுது இல்லையா? இது வந்து இந்த குற்றச்சாட்டு ஆளானவங்க மேல ஒரு இமேஜ் ஒரு மாற்று குறைவா இருக்கும் நீங்க நம்பலையா? நான் நம்புறேன். இப்ப நீங்க வந்து மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய உயர்நிலை செயல் கூட்டத்துல வந்து நீங்க சொல்றீங்க தேர்தல் கமிஷனோட ஒரு அதிகாரப்பூர்வ மற்ற கூட்டணி அமைச்சு செயல்பட்டாங்க, அதனாலதான் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க நீங்க சொல்றீங்க. சொல்ல போறேன்னா இந்த ஜெயலலிதா அதிமுக வெற்றிக்கு நான் முழு காரணமா இருந்தவரை தேர்தல் கமிஷன் ஒண்ணும். நான் கேட்கறேன், எதுக்காக 140 போடுறேன்? முதல்ல பைத்தியக்காரன் கூட சொல்லுவானா 10 மணிக்கு மேல நீங்க 5ஆம் தேதி 24ஆம் தேதி எலெக்ஷன்னா 22ஆம் தேதி 5 மணியை கூட முடிச்சிடணும். ஆனாலும் 10 மணிக்கு மேல் நீங்கள் ஓட்டு போய் கேட்கலான்றானே, 10 மணிக்குள்ள முடிச்சிடணும். 10 மணிக்கு மேல நீங்க பிரச்சாரம் இல்லாமல் ஓட்டு கேட்கலாம்னா என்ன அர்த்தம்? கும்பலா போலாம், வீட்டுக்கு பணம் கொடுக்கலாம்னு அர்த்தம். மறுநாள் நாங்கெல்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் இல்ல வேணான்னு சொன்னான். 3வது அவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 144 போடுறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? 144 போட்டு நாங்கெல்லாம் யாரும் வெளியில் வரக்கூடாது, அவன் மட்டும் பணம் கொடுப்பான்றதுக்கு. அதனால தான் நாங்க அது குற்றம் சொன்னோம். 144ங்கிறது திமுகவுக்கு மட்டுமா? எங்களுக்கு திமுக எங்களை தடுத்துட்டு அவங்கள விட்டுட்டான் போலீஸ். அதுல போய் என்ன கிடக்குது? 144ங்கிறது எல்லாருக்குமானது தானே? எல்லாருக்கும் கிடையாது. தமிழகத்துக்கு 144 போட்டாங்க சொல்லாம திமுக 144 போட்டாங்க. 144 போட்டு எதிர்கட்சிகளை முடக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகிட்டான்ற என் குற்றச்சாட்டு. எங்கேயாவது மக்கள் வந்து என்னங்க திடீர் 144 தடை உத்தரவு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி எங்கேயாவது மக்கள் ஒரு முணுமுணுப்பாது இருந்துச்சா? மக்களுக்கு என்ன, அவன் தேர்தல் இருக்கான், அதிர்ச்சியில அடைஞ்சிட்டான். என்னடா இது எந்த மாதிரி தேர்தல் இல்லாம? நான் கேட்கறேன் தேர்தல் கமிஷனை போய் ஏன்டா நீ போட்டுன்னு கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? போய் நிச்சயமா கேட்போம். அதனால நமக்கு என்ன அப்படின்னு, அதனாலதான் தேர்தல்ல எங்கேயுமே ஒரு வன்முறை கூட இல்ல. நம்ம ஊர்லயே நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. 144 எடுத்துக்கிட்டாங்க. மறுநாள் தேர்தல் அன்னைக்கு 144 இருந்ததா? தகராறு என்னைக்கு வரும்? தேர்தல் அன்னைக்குதான் தேர்தல் அன்னைக்குதான் வரும். உங்களுக்கு தெரியாது அது? நான் வந்து 12 எலெக்ஷன் எனக்கு தெரியும். எப்போ வரும் தகராறுன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அன்னைக்கு தான் வரும். அதுவும் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா 3 மணிக்கு மேல ஆரம்பிக்க முடியல. அந்த தேர்தல் உடனே பாடுறா உன 3 மணி ஆகட்டும்னு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு மேலதான் அடி தடி நடக்கும். 5லிருந்து 5 மணி முடிஞ்சிச்சோ இல்லையோ இந்த பக்கம் அந்த பக்கம் ரகலை நடக்கும். ஆக தேர்தல் அன்னைக்கு தான் நடக்கும். தேர்தலுக்கு முன்னாள் வந்து இந்த மாதிரி வன்முறையெல்லாம் நடக்காது. தேர்தல் அன்னைக்கு மக்கள் வந்து வரிசையில 100கணக்கில் 1000கணக்கில் நிப்பாங்க. அங்க வந்து 144 எப்படி தடை முடியும்? ஒரு மக்கள் வந்து கூட்டமா கூடக்கூடாங்கிறது 144 இருக்கக்கூடிய பல சரத்துல எதுக்கு எடுத்த சொல்லி எதுக்கு போட்ட அப்படிங்கறதுக்கான ஒரு பலன் தேர்தல் கமிஷன் தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி இருந்தாலுமே நம்முடைய பொதுமக்கள் ஒரு பார்வையில பார்க்கும்போது ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லாம சுமூகமா 39+1 40 அமைதியா ஒரு சின்ன கலவரம் கூட இல்லாம நடக்கலையா? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்கலையா? அப்பெல்லாம் 144 போட்டுக்கிட்டு இருந்தாரா? அப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்கலையா? அமைதி நடக்கலையா? ஒவ்வொரு ஊர்லயும் முன்னாள் வெட்டு குத்து நடந்திருக்கா? நான் கேட்கிறேன், கணக்கு காட்டு பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னாள் எத்தனை இடங்கள்ல கலவரம் நடந்தது? போன தேர்தல் எப்ப நடந்தது? போன எத்தனை கணக்கு சொல்ல பார்க்கலாம் தேர்தல் கமிஷனை. 2011 சட்டமன்ற தேர்தலும் போது அப்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவரே வந்து தமிழ்நாடு வந்து பீகார் மாதிரி ஆயிடுச்சு, பணப்புழக்கம் அதிகமா இருக்குங்கிற மறுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப ஆட்சியில இருந்தது நீங்க தான். யார் அது? கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு, கிருஷ்ணமூர்த்தி சொன்னாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 2011 சட்டசபை தேர்தலும் போது ஒட்டுமொத்தமா பணப்புழக்கம் இருக்குது, பீகார் தேர்தலில் மிஞ்சி விட்டது தமிழக தேர்தல் சொல்லிட்டு அவங்க சென்னையில விமான நிலையத்தை பேட்டியை கொடுத்தாங்க. அவர் கொடுப்பாரு. ஏன் சார் அவர் கொடுப்பாருமா? அவளாச்சு அவர் கொடுப்பாரு. விடுவாளாவா? அவளுக்கு அவள் கொடுத்துட்டு போறா. நீங்க குற்றச்சாட்டு சொல்லும் போது எவா வர்றான்னு தெரியல, எல்லாம் கூட அவள் வந்துருவா.
உங்களுடைய குற்றச்சாட்டுல நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தேர்தல் கமிஷனோட கூட்டு வச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. அது அப்ப உங்களுடைய குற்றச்சாட்டுல மோடி அலை ஒரு காரணம், பணமழை இன்னொரு காரணம், தேர்தல் கமிஷனுடைய உடன்பாடு ஒரு காரணம். அப்புறம் எதுக்கு நீங்க என்ன காரணத்தினால தோல்வி அடைஞ்சேன்னு விசாரிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் அறிக்கை கொடுக்கணும்னு கேக்குறீங்க? நீங்க தான் தீர்ப்பு ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டீங்களே. எங்களுக்கு ஒரு ஆத்ம சொத்து பற்றி வேண்டாமா? எங்க பார்ட்டியில என்ன நடந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்களுக்கு பார்ட்டியில என்ன நடந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்படி நடந்துட்டாங்க, எப்படி நம்ம ஆட்கள் எப்படி வேலை செய்தாங்க, எப்படி நம்ம இருந்தது, எதிரியினுடைய இது எப்படி இருந்தது, நம்ம அது எங்களுடைய சொந்த ஆத்ம பரிசோதனத்துக்காக நான் செய்யற ஒண்ணு இது. அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்னாடி தேர்தல் கமிஷன் மீதான குற்றச்சாட்டோ பணமொழி குற்றச்சாட்டோ இருந்திருக்க கூடாது. முதல்ல நீங்க கேக்குறீங்க என்ன இது எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்வதற்காக போடப்பட்டது. அது நடந்து முடிந்த தேர்தலிலே ஏற்பட்ட தில்லுமுல்லுகளை குறித்தது. தில்லுமுல்லுகள் நீங்க சொல்லிட்டே போது விசாரணை எதுக்கு? அவங்க இதேதான் தீர்ப்பு சொல்லுங்க. வேற அது வேற, நீ ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இது இன்னர் பார்ட்டியினுடைய ஆக்டிவிட்டிஸ், எங்களுக்குள்ள பேசிக்கிறது, எங்களுக்குள்ள டிஸ்கஷன், எப்படி என்ன நடந்தது, எப்படி திருப்பி அமைக்கலாம், அடுத்த முறை போது நம்ம எப்படி ஸ்டெப் வைக்கணும், நம்ம எங்க தப்பா வச்சிருக்கோம் ஸ்டெப்ப, என்ன சமாச்சாரம்ன்றத அது மாதிரி நாங்க பாத்துக்கிறது. உங்களுடைய கட்சியில வேட்பாளர் நியமனத்திற்கு பிறகு இந்த மறுபரிசோதனை செய்யணும், ஒரு ஆத்ம பரிசோதனை செய்யணும்னு சொல்லும்போது உங்களுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்லாட்டி அதிருப்தியாளர்களோ கட்சியில உள்ளடி வேலை பார்த்ததா சந்தேகப்படுறீங்களா? என்ன பொறுத்தவரை எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நம்ம தஞ்சாவூர் தொகுதியில திரு பழனி மாணிக்க பிரிவினர் கொஞ்சம் அதிருப்தி தெரிவிச்சாங்க. அது மாதிரியான விஷயங்கள் ஒரு காரணமாக நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. அப்புறம் அழகிரியோடைய நீக்கம் அது தேர்தல் ஒட்டி வந்த நேரத்தில் வந்தது ஒரு பின்னடைவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆத்ம பரிசோதனை முடிஞ்ச பிறகுதான் அதை பத்தி எனக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா நம்ம அது முன்னாடி இருந்தா நம்ம ஒரு காரணமா இருக்காதுன்னு சொல்லிருக்க முடியும். தேர்தல் ஒட்டு நேரத்தில் வரும்போது அவர் வியூகம் வகுக்கிறதுல வல்லவர்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பல தேர்தல் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. எனக்கு வியூகம் வகுக்கிற பெரியவராக இருக்காரு, அதுவும் எனக்கு தெரியாது. அது ஒரு ஃபேக்டரா அப்படின்னு உங்களால யூகிக்க முடியல? நான் அதை கன்சிடரே பண்ணல. ஒரு ஃபேக்டரா கன்சிடரே பண்ணல? அப்ப அழகிரியோடைய நீக்கம் இந்த தோல்விக்கு ஒரு காரணமா இருக்க முடியும் நீங்க நினைக்கல? இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப திட்டவட்டமா தெளிவா சொன்னார், இது 3வது இடத்துக்கு தள்ளப்படும் பல தொகுதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன். நான் தான் அதை பற்றி அதுக்கு நான் கன்சிடர் பண்ணலன்னு சொல்றேன். அப்புறம் அதிக கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலின் ரொம்ப இந்த தேர்தலில் நம்ம ஏற்கனவே அவர்கிட்ட பேட்டி கேட்ட போது சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வேட்பாளர் தேர்தல் கூட்டணி முடிவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துட்டு கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார். 40 தொகுதியிலையும் ஊரா சட்டமன்ற தொகுதி வாரியா நிறைய பண்ணார். அப்ப அகில இந்திய அளவுல காங்கிரஸ் உடைய தோல்விக்கு ராகுல் காந்தியோட வியூகம் காரணம் அப்படின்னு சொல்லும் போது, தமிழ்நாட்டில் திமுகவுடைய பின்னடைவுக்கு இந்த தேர்தலை முன்னெடுத்து சென்ற ஸ்டாலினுடைய வியூகம் ஒரு காரணமா சொல்ல முடியுமா? நான் அப்படி நினைக்கல. அவ்வளவு பெரிய திடமான பிரச்சாரம் ஊரா ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது, உங்க குறிப்பா வேலூர் கூட உட்பட ஊருக்கு போகும்போதும் என்னென்ன நலத்திட்டங்கள் இங்க பண்ணோம், என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்படல, அதிமுக என்னெல்லாம் ஒரு நிலுவையில் வச்சிருக்காங்க, பல விஷயங்கள் சொன்னார். இந்த பிரச்சாரங்கள் அவருடைய வியூகங்கள் மக்கள்கிட்ட சென்றடையில நீங்க நினைக்கிறீங்களா? பிரச்சாரமா? ஸ்டாலினுடைய பிரச்சாரம் பயங்கரமான பிரச்சாரம், அருமையான உழைப்பு, கடுமையான உழைப்பு, இரவு பகல் பாராம வேலை செய்தார். அதுல நான் குற்றம் குறை காண மாட்டேன். பட் அது மக்கள்கிட்ட ரீச் ஆகல நீங்க நினைக்கிறீங்களா? ரீச் ஆகுது, சொல்ல வேண்டியது சொன்னாரு. மக்களிடத்துல எவ்வளவு போய் சேர்ந்ததுன்றதை பத்தி நான் கணக்கு எடுக்கல. ஒரு வேட்பாளர் தேர்வுல இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஆட்களா போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 39 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பரிச்சயமே இல்லாதவர்கள். ஆனா அவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடிஞ்சது. நீங்க ஒரு வேட்பாளர் அதிமுக வேட்பாளர்களால் வெற்றி பெறல. அந்த கட்சியினுடைய இமேஜ், கொடுத்த பணம், அதெல்லாம் ஆட்சி தான் பண்ணிவிடுச்சு. நான் கேட்கற என்ன பெரிய இமேஜ்? திருவண்ணாமலையில் ஒரு வேட்பாளர் போட்டாங்க, சத்துணவு ஆயா. அது என்ன பெரிய இமேஜ்? பார்லிமெண்ட்ல போய் அப்படியே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பேசுகிறது. பாதி பேருக்கு இங்கிலீஷே தெரியாது. அதுல என்ன பெரிய இமேஜ் போட்டிருக்கிறவங்களெல்லாம். உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கண்டக்டரா இருந்தவர் சொல்லி சட்டசபையில சொன்ன போது கொதித்தெழுந்தீங்க. இன்னைக்கு ஒரு எம்பியா இருக்கும் சத்துணவு ஆயா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரண சத்துணவு ஆயாங்கிறது உங்களுக்கு இழிவான தொழில் சொல்ல நான் அந்த அளவுக்கு நீ போட்டிருக்காங்க. அவங்களால நீங்க சொன்னீங்க எல்லாரும் இமேஜ் இருக்கிறாங்கன்னு, பெரிய இமேஜ் இல்ல, இந்த அளவுக்கு இருக்கிறவங்களையும் போட்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க சொல்றேன். நீங்க என்ன ஐ எம் சாரி, நீங்க என்ன கார்னர் பண்ணி என்ன கூட மாட்டேன். சாரி, ஐ எம் சாரி. நான் சொன்ன வார்த்தை அதிமுக பெரும்பாலானவருக்கு இமேஜ் இல்ல அப்படின்னு சொன்னேன். நீங்க இமேஜ் இருக்கு, இமேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு வேட்பாளர் தேர்வுல இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஆட்களா போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 39 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பரிச்சயமே இல்லாதவர்கள். ஆனா அவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடிஞ்சது. நான் சொன்ன இமேஜ் இல்ல, அது இம்மெட்டீரியல் சொன்னேன். நான் வேட்பாளருடைய இமேஜ் இம்மெட்டீரியல். அதிமுகவை பொறுத்த வரையில் அவங்க
பணம் கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா அவருடைய டாக்டிக்ஸ், மற்ற இருக்க வேலைகள், அரசாங்கம் இதெல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வைத்திருக்கு. ஆகையினால் எல்லாரும் பெரிய இமேஜ் உள்ளவர்கள் அல்ல, சாதாரணமாக இருக்கக்கூடியவங்கள போயிருக்காங்கன்றத உதாரணம் சொன்னேன். தவிர நான் அதை உடனே நீங்க என்ன கூப்பிட்டு இழிவா பேசினாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. உங்களுடைய உயர்மட்ட குழுல ஒரு விஷயம் திடீர்னு ஆரம்பிக்கிறீங்க. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுடைய முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் சொன்னது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றீங்க. அண்ணாதுரை சொன்னது 50 ஆண்டுகளுக்கு முன்னால. அதற்கு பிறகு இத்தனை வருஷமா அதை பத்தி பேச்சே கேட்டாம திடீர்னு இந்த தேர்தல் சொன்னபோது இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில செய்யக்கூடிய விஷயமா தெரியுதா? அதிர்ச்சியில் இல்லை, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் அதுதான். அந்த கோரிக்கைக்கும் ஒரு மறுபடியும் இந்த மாதிரி நாங்க போல ஓட்டு வாங்கியிருக்கோம், ஆனா பட் ஒண்ணு கூட வரல. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் நாங்க வந்திருக்கோம், சில இடங்கள் வந்திருக்கலாம். அதனால இது மற்ற நாடுகள்லையும் இருக்கு. இப்ப பல கட்சிகள் எங்களை தீர்மானத்திலே போட்டிருப்போம். மற்ற சில கட்சிகளும் அதை ஆதரிக்கிறாங்க. அந்த கருத்தை நாங்க வெளியிடுற போறாங்க. அதனால அதுக்கு ஒரு இன்னும் பார் அண்ட் அகேன்ஸ்ட் வரும். அதுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு இது வந்த பிறகுதான் ஒரு விவாதம் வரும். நினைக்கிறேன் அண்ணா சொல்லி 50 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. ஆமா, 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்களே பலமுறை ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அப்பெல்லாம் எப்பயுமே கேட்காம 96ல கேட்காம, 2006ல கேட்காம, 2004ல கேட்காம, 2009ல கூட கேட்காம, இன்னைக்கு நம்ம 40க்கு ஒரு இடமும் இல்லைன்னு சொல்லும் போது இப்போ வீதாச்சார பிரதிநிதித்துவம் வரும்னு சொல்லி சொல்லும் போது ஒரு நியாயமான ரீசனா தெரியுதா? எங்க நியாயமான ரீசனா தெரிஞ்சிருந்தால்தான் நாங்க அந்த கொள்கை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் கொள்கை என்னைக்கு திமுக விடல, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 50 வருஷம் ஆனாலும் ஆனாலும் அது நியாயம்ன்றது உணர்ந்ததுனால்தான் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா எங்களுதே இவ்வளவு போயிருக்கு. அதனால அந்த திட்டம் இருந்தா சரியா இருக்கும்னு நாங்க சொல்றோம். இப்போ நீங்க திமுக எப்பயுமே எங்க கட்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் சேர்ந்து தான் சொல்றோம். நீங்க திமுக அந்த கொள்கையை விட்டதே இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம மாநில சுயாட்சியோ, காவிரி பிரச்சனையோ, முல்லை பெரியாரோ, சேசமுத்திர திட்டமோ உங்களுடைய எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் விடாம இருந்திருக்கு. அதை நீங்க விடாம இரும்பு பிடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி தீர்மானம் எந்த செயற்குழுலையும், எந்த பொதுக்குழுலையும், எந்த உயர்நிலை செயற்குழுலையும் எங்கேயுமே பார்த்ததே இல்லையா? திடீர்னு கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு நமக்கு நினைவு தெரியாததுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் திரும்ப திமுக இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க நாங்க விடாம அதை பிடிச்சிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. எங்களுக்கு அந்த கொள்கையில என்னைக்கும் அழுத்து உண்டு. அதனாலதான் நாங்க சொல்றோம். அது நாங்க வேணா இடையில போய் தீர்மானம் போடாம வந்திருக்கலாம், பேசாம வந்திருக்கலாம். இப்ப அது தேவை, இப்ப தேவைன்னு கருதுறோம். அதனால நாங்க வர்றோம். அதற்கான தேவை இப்ப வந்திருக்குதா? தேவையாக வந்திருக்கா நான் கருதுறேன். அதனால சொல்றேன். இப்ப 2006ல நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட அந்த விகிதாச்சார அடிப்படையில ஓட்டு இருந்துச்சுன்னா அதிமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கும். நம்மள உங்களோட ஓட்டு அதிகமான சீட்டு நீங்க வரலாம், யாவும் கூட வரலாம், நாங்க வரலாம், எந்த கட்சி வேணா வரலாம் இல்லையா? அது ஒண்ணு எங்களுக்காக திமுகவுக்கு மட்டும் இல்ல விகிதாச்சாரம், எங்களோட அதிகமான அதிமுக கூட வரலாம். அது ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு விவாதம் தேவை நீங்க சொன்னாலும் கூட எப்படி நீங்க இந்த சீட்டு பிரிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது ஒரு பாமகல இருந்து, விடுதலை சிறுத்தைகள் இருந்து, புதிய நீதி கட்சியில இருந்து, புதிய தமிழகத்துல இருந்து பல கட்சிகள் இருக்காங்க. விகிதாச்சாரப்படி எந்த அடிப்படையில் பிரிப்பீங்க? ஜாதி அடிப்படையில, மாவட்ட அடிப்படையில? அந்த விவாதத்துல பேசிக்குவோம். அதெல்லாம் விவாதம் வரும்போது இந்த கருத்தெல்லாம் நீங்க சொல்ற கருத்தெல்லாம் நாங்க ஆராய்வோம். நல்ல கருத்து தான் நீங்க சொல்றது. ஒரு கூட்டணியில இருந்தா எப்படி ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. அந்த அடிப்படையில் அதெல்லாம் விவாதத்துக்கு வரும்போது பேசுவோம். ஏன்னா ஒரு காலத்துல கூட்டணி இல்லாம தனித்தனியா நின்றுகிட்டு இருந்த காலம் அது. இன்னைக்கு கூட்டணி வந்திருக்கு. அதனால உங்களுடைய கருத்துல அதை நான் உடன்படுறேன். அது உட்கார்ந்து பேச வேண்டிய கருத்துக்கள் தான். ஒரு காங்கிரஸ் கூட்டணியில சேர்த்துக்காது ஒரு தவறு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காங்கிரஸ் இந்த கூட்டணி நம்ம சேர்த்துக்காம விட்டது ஒரு கடைசி நேர பிழை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிழைன்னு கருதுல நாங்க சரியான முடிவு எடுத்தோம் தான் கருதுறோம். ஏன்னா வாசன் சொன்னாரு எங்க கூட கூட்டணி சேராதனால என்ன யாருக்கு இழப்புங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி அவங்க உணர்வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஓட்டு வந்திருந்தா கூட நாங்க ஒன்னும் ஜெயிச்சிருக்க மாட்டோம். இந்த முடிவு அப்படியே இருந்திருந்தா. ஆமா, நாங்க சேர்ந்திருந்தா கூட காங்கிரஸ் வாங்கி ஓட்டை பாத்தீங்கன்னா கூட்டி பார்த்தா ஒன்னும் தேரல. பணம் கொடுத்து வந்தாங்கன்னு சொல்லி வெற்றி பெறும்போது எனக்கு திரும்பி ஞாபகம் வந்தது. கன்னியாகுமரியில் அதிமுக 3ஆம் இடத்தை பிடிச்சது. அப்ப அவங்க பணம் கொடுத்திருந்தாங்க, 3ஆம் இடத்தை எப்படி பிடிச்சிருக்க முடியும்? அவங்க பணம் கொடுத்தலே சில இடங்கள் அங்கே தவறி போச்சுன்னு அர்த்தம். அவங்க 39 தொகுதியில 2 தொகுதியெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. 37 சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலுமே கூட அவங்க எவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்க கட்சியில் அடிக்கும் போது பார்த்து எல்லாருமே வியந்தாங்க. கட்சியில மாவட்ட செயலாளர் மாற்றம், மந்திரி சபை மாற்றம், பல விஷயங்கள் எடுத்தது. நீங்க 39 நீங்க பெற முடியாம போனா கட்சியில என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கு? என் கட்சியிலீங்களா பாக்குறீங்களா? நீங்க டிவில எல்லாம் பாக்குறீங்க, எல்லாத்தையும் சொல்றோம். ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படணும் கட்சியில அப்படின்றத பொதுவா எல்லாரும் ஒத்துக்கிறோம். அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து அல்ல. அவங்க மாவட்ட செயலாளர் மாற்றத்துல இருந்து அமைச்சர்கள் மாற்றம் நிறைய பண்ணாங்க. ஆனா நம்ம ஒரு குறைவான வாக்கு வித்தியாசம் பெற்றுக்கோ அப்படிங்கும் போது நீங்க திமுக ஏதாவது மாவட்ட செயலாளர் மாற்றம் இல்லாட்டி மாவட்ட அமைப்புல மாற்றம் ஏதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், ஒரு இது பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒரு முடிவு எடுத்து நாங்க செய்வோம். என்ன மாற்றம் செய்வாங்கன்றத நான் இப்ப தெரிஞ்சா கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்ப உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் இருக்கு. என்ன ஆக்ஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பொது இருக்கிறேன். நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்?
சோ கட்சியில வந்து சரியா செயல்படாதவங்க, வாக்கு வீதம் பெறுறதுக்கான முயற்சி எடுக்காதவங்க, ஏதாவது உள்ளடி வேலை பண்ணவங்க நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க எது வேணா புரிஞ்சுக்க, நான் வாயை திறக்க மாட்டேன். இப்ப நீங்க இன்னொரு குழு ஒண்ணு அமைச்சிருக்கீங்க. அதுல வந்து கட்சியில அமைப்பு ரீதியா என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி ஆராயறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. அந்த குழுல திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன், திரு தங்கம் தென்னரசு தவிர மத்த ஒரு 4 பேர் வந்து பரிச்சயம் இல்லாத பேரா இருக்கு. ஒரு பரிச்சயம் இல்லாத பேர் இல்ல. திருவேங்கடன் ஒருத்தர் போட்டிருக்கோம். நீண்ட நெடுகால் கட்சிக்காரர் அவரு, பழைய கட்சிக்காரர். அவருக்கு ஒவ்வொரு நுணுக்கும் தெரியும், சட்டத்திட்டம் தெரியும், நிலைமைகள் தெரியும். அவர் பகுதி ஒன்று செயலாளரா, இந்த செயலாளரா, எல்லா செயலாளராக இருந்தவர். அவரை போட்டிருக்கோம். அதே மாதிரி கல்யாண சுந்தரன் ஒருத்தர் போட்டிருக்கோம். அவரும் நீண்ட நெடுங்காலம் இந்த இயக்கத்துல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து இது மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய கெட்டிக்காரர், அவரையும் போட்டிருக்கிறோம். அடுத்து சச்சிதானந்தன் ஒருத்தர், கொஞ்சம் அவர் ஒரு தியரட்டிஷியன் மாதிரி. அவர் ஒரு ஈரோட்ல இருந்து ஒருத்தர் போட்டிருக்கோம். அடுத்து ராதாகிருஷ்ணன் போட்டிருக்கோம், தென்னரசன் போட்டிருக்கோம், எல்லாரையும் கலந்து போட்டிருக்கோம். திமுக தலைவர் தன்னுடைய பிறந்த நாள்ல வந்து பேசும்போது பத்திரிகைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் வந்து தேர்தல் முடிவு வந்தவொடனே திரு ஸ்டாலின் இல்லத்துக்கு முன்னாடி வந்து பத்திரிகையாளர் கடுமையா தாக்கப்பட்டாங்க. பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதலும் ஒரு பக்கம் நடத்திட்டு மறுபக்கம் பத்திரிகைலாம் எப்படி செயல்படணும், இதை நான் எதிர்ப்புணர்வோட சொல்ல, நானும் ஒரு பத்திரிகையாளர் முறையில் சொல்றேங்கிறது சரியான விஷயமா பாக்குறீங்களா? அன்னைக்கு நான் வந்து போயிட்டேன். நான் ஸ்டாலின் வீட்டாண்ட என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் என்ன சொல்றேன், ஸ்டாலின் வீட்டாண்டியோ எம் வீட்டாண்டியோ மஞ்சியோ எந்த இடத்திலும் பத்திரிகைக்காரர்கள் தாக்கப்படுவதோ அல்லது பத்திரிகைக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஏறுவதோ நான் சொந்த தனிப்பட்ட முறையில் நான் அதை ஆதரிக்கிறவன் அல்ல. ஏன்னு கேட்டா, நீங்க உங்களுக்காக கேள்வி கேட்கல, நான் எனக்காக பதில் சொல்ல. இனி ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு ஒரு மீடியான்னு சொன்னா எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரு ஊடகம் நீங்க. அதனால ஊடகத்தை வந்து நம்ம தர சொல்ல தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அப்படி ஏதாவது நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல. நடந்ததால அது தப்பு தான், எனக்கு தெரியாது. தமிழக முதலமைச்சர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு பற்றி திமுக தலைவர் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை, தொடர்ந்து நீண்ட அறிக்கைகளை உச்சநீதிமன்றம் சொன்னது, உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரியான அறிக்கைகளை வந்து ஏன் 2G பத்தியும் சொல்லக்கூடாது? 2G பத்தி நாங்க வந்து கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். கேஸ் நடக்கும்போது சொல்லக்கூடாது. கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதிலே பாக்குறாங்க, அவ்வளவுதான். இல்ல அதுல வந்து எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி திருமதி கனிமொழி சொல்றதும், தயாளுமாள் வந்து அதுல முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இல்லைன்னு சொல்லி சொல்றதும், நம்ம வந்து மாறி மாறி பெட்டிஷன் போடுறோம். அதே மாதிரி பெட்டிஷன் போடும்போது தமிழக முதலமைச்சர் கடுமையா விமர்சிக்கிறீங்க. அதே போன்ற பெட்டிஷன்களை எங்களுக்கு இப்பதான் முதல் முறையா போடுறோம். அவங்க 260 வாங்கியிருக்காங்க. அதுக்கு இதுக்கும் கேட்க வேண்டாம், தர்ம வேணாம் கேள்வி கேட்க. 18 வருஷமா அந்த கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. 260 வாய்தா வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேல வாங்கி இருக்கும்போது சொல்றோம், இது உள்ளபடியே அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, தலையை வச்சு இந்த கோடிக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, யாரு கூட பேசணும்னு தெரியல, படுத்துக்கிட்டே இருக்காங்க. சார் என்ன படுக்க வைங்கன்றாங்க, அவங்களுக்கு அது கூட தெரியல. அந்த நிலையில இருக்காங்க. அதனால நாங்க அது சொல்றோம், இந்த மாதிரி இருக்குன்னு ஜட்ஜி கிட்ட சொல்லியிருக்கோம். பெயில் பெட்டிஷன் போட்டிருக்கோம், எக்ஸாமிஷன் பெட்டிஷன் போட்டிருக்கோம். என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கோர்ட்டை கேட்டு போறோம். திமுக தலைவருடைய பிறந்தநாள் செய்தி பற்றி அவர் சொல்லும் போது, தமிழன் தன்மானம் உள்ளவனாக மாற வேண்டும், அதுதான் என்னுடைய கனவுன்னு சொல்லி சொல்றார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல திராவிட இயக்கங்கள் வேரூன்றி இருக்கக்கூடிய தமிழகத்துல 19 ஆண்டுகளுக்கு மேல திமுக தலைவரே தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்த நேரம்ல இன்னமும் தமிழன் தன்மானம் பெறலன்னு, அது திமுகவுடைய கோளாறு இல்லையா? திமுகவின் கோளாறு மட்டும் இல்ல, இன்னும் அவன் தன்மானத்தை 19 ஆண்டு காலம், ஏன் இன்னும் சொல்ல போனா 1914 இருந்து நாங்க அதுக்காக பாடுபட்டும் இன்னும் அவன் சொரண பெறாத அளவுக்கு அவனை மங்கடிச்சு வச்சிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொரணை பெற்று வர்றான். அப்படின்னா எவ்வளவு சொரணை இல்லாம இருந்திருக்குன்னு பாருங்க. அதனால தமிழனா அவனை அழுத்தி வச்சிருக்காங்க. இப்பதான் அவனை மேல கொண்டாடுறான். தமிழன் சொரணை இல்லாம இருக்கிறான், கொண்டாடுறான். சொரணை இல்லாம இதுவரை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றோம். இன்னும் முழு சொரணையோட வரல. அவன் தமிழனுக்கு சொரணை இல்ல, சொரணை இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இன்னும் தமிழன் முழு சூழ்நிலை பெற வேண்டும். நீங்க டக்குன்னு உடனே மேல கேப்சர் பண்ற மாதிரி பண்றீங்களா மேல சென்று? என்னுடைய கேள்வி என்ன, கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷங்கள் திமுகவுடைய ஆட்சியை நடந்திருக்கு. 19 வருஷம் இன்னும் தேவைப்படுது. தமிழகத்துல அதிகமான அளவு முதலமைச்சராக எழுச்சி, இன எழுச்சி. இது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்ட ஒரு இனம் தமிழ் இனம். அந்த இனத்தை ஒரு 19 ஆண்டு காலத்திலேயே கொண்டாந்து எழுச்சியில் கொண்டாட முடியாது. இன்னும் எங்களுடைய
பணி போதலன்னு தான் சொல்லலாம். நாங்க செய்தது பணி 48-50 ஆண்டுகளா தமிழகத்துல திராவிட இயக்கங்களோட ஆட்சி தான் நடக்குது. திமுக அதிமுக மாறி 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 தான் காங்கிரஸோ பிஜேபியோ வந்துடல. இல்ல அப்ப திராவிட இயக்கம் சேர்த்துக்க முடியாது. எங்களை தான் திராவிட இயக்கம் சொல்லாம நாங்க அதிமுக திராவிட இயக்கம் ஒத்துக்கிறது கிடையாது. அவங்க பக்கத்து மாநில கட்சி. யாரு பக்கத்து மாநில கட்சி இல்ல, அவங்க பேரு தான் பேரு திராவிட கட்சியின் பேரு. ஆனா பெத்த பேரு தாக நீல் எழுதுன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு பாக்குறவங்க கொள்கை எப்படி இருக்குது அவங்களுக்கு கொள்கை. நீங்க பகுத்தறிவு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றீங்க. ஆனா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்றீங்க. மகேசனுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாம கிடையாது. மகேசன் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் தான் நாங்க ஒத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? அவங்களும் அதான சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொல்லல, அவங்க மண்சோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தவறு இல்லையா? அது தவறு இல்லையா? ஆமா, இதெல்லாம் கூத்தா சார். இது இப்ப திமுக எந்த அமைச்சரோ எந்த யாருமோ கோயிலுக்கு போறது இல்ல, சாமி கும்பிடுறது போக கூடாதுன்னு தான் சில பேர் போறான்னா என்ன பண்றது, எங்கேயாவது 2 கருப்பாடு இருந்துதான் தீரும். ஒரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் மாதிரியான தீவிரமான ஆன்மீகவாதி எல்லாம் கருப்பாடுகள் உங்களுக்கு. இல்ல அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு நான் இதுதான் என்னுடைய நிலைமைன்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்றது. திராவிட இயக்கத்தில் அவருடைய தந்தையார் எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு ஈடுபாடு வச்சிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். ஜஸ்டிஸ் கட்சி பகுத்தறிவு இயக்கம் அல்ல, ஞாபகம் வச்சிருக்கா. ஜஸ்டிஸ் கட்சி பகுத்தறிவு இல்ல. பெரியார் சுயமரியாதை அதுக்கப்புறம் தான் பகுத்தறிவு கொண்டாந்தாரு. ஜஸ்டிஸ் கட்சியில் இருக்கிறவங்க பெரிய பக்திமான்கள் தான், அதுல ஒன்றும் பெரிய கிடையாது. சோ நீங்க தமிழனுக்கு இன்னும் தன்மானம் வரல அப்படின்னா அதுக்கு திமுகவுடைய தோல்வி ஒரு காரணம் நீங்க சொல்வீங்களா? திமுக சரியா செயல்பட அப்படின்னு சொல்லி நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுடைய பணி போதவில்லை. இன்னும் அவன் முழுமையாக சுயமரியாதை பெறவில்லை. இன்னும் எத்தனை வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழர் முழுமையான சுயமரியாதை பெறுவான், தன்மானத்தை பெறுவான்? என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் தேவைப்படும் குறைஞ்சது. உங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவானதா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அவ்வளவு சட்டி எழுப்ப வேண்டியதா இருக்குது. தமிழன் இடையில மறுபடியும் வெள்ளம் நாங்க வயல்காட்டு திருத்தி வச்சு எடுக்கணும். வெள்ளம் அடிச்சு சென்றது மறுபடியும் வயல்ல கொண்டாடுறோம். மறுபடியும் தண்ணி வந்துடுது. தஞ்சாவூர்காரன் தான் தெரியும், வயல்லாம் கட்டி வச்சோம் தடுக்கு தண்ணி அடிச்சுடும். அந்த மாதிரி ஆயிடும். உங்களுடைய மிகப்பெரிய நீங்க ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயற்குழு கூட்டம், ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டம், ஒவ்வொரு உயர்மட்ட குழு கூட்டத்தில் இல்லாத நிறைவேற்றப்படுற தீர்மானங்கள் முல்லை பெரியாறு காவிரி இந்த ரெண்டுலயுமே மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன், ஒரு மைல் கல்னு சொல்ல முடியாத தீர்ப்புகளை உச்சநீதிமன்றத்தில் வாங்கியிருக்குது தமிழக முதலமைச்சர், குறிப்பா அதிமுக. சொல்லுங்க. கெசட்ல வெளியிட்டு இருக்காங்க. கெசட்ல வெளியிட்ட முல்லை பெரியார் 142 நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுங்க சார். ஒண்ணு கேட்டீங்க, அந்த கெசட்ல வெளியிடுறதுன்றது மத்திய சர்க்கார் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அது நீங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் செய்ய முடியல. நாங்க தான் கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸை விரைவுபடுத்தினாங்க. இல்ல நீங்களும் உங்களுடைய தலைவருமே சொன்னீங்க கெசட்ல வெளியிடுங்க ஒரு சம்பிரதாயம் தான். அது வச்சுங்க சார். காவேரி பிரச்சனையில் அந்த காவேரி பிரச்சனைக்கு ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்டதும் திமுக தான். நடுவர் மன்றத்தை கொண்டு வந்ததும் திமுக தான். நடுவர் மன்றத்திலே இடைக்கால தீர்ப்பு வேண்டும் என்று கேட்டது திமுக தான். இடைக்கால தீர்ப்புக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நடுவர் மன்றம் சொன்னவுடன் உச்சநீதிமன்றத்தை அணுகி நடுவர் மன்றத்துக்கு இடைக்கால தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் உண்டா இல்லையா என்று வாதாடி அதற்கு உண்டு என்ற தீர்ப்பாய் வாங்கி வந்து கொடுத்ததும் திமுக தான். 205 TM சண்டிகரை இடைக்கால தீர்ப்பாக வாங்கி கொடுத்ததும் திமுக தான். பிறகு மறுபடியும் வாதாடி இடையில மறுபடியும் ஏடிஎம்க்கு வந்தது. அப்பொழுது அவர் சும்மா விட்டு விட்டார்கள். மறுபடியும் நாங்கள் வழக்காடி பைனல் இறுதி தீர்ப்பு வாங்கி கொடுத்ததும் திமுக தான். இறுதி தீர்ப்பு வாங்கிய பிறகு அதனுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் எடுக்கிற போது நாங்கள் தீர்மானம் கட்சியில போட்ட போது கேஸ் நடக்கும்போது இது ஆட்சி மாறிச்சு. அவங்க கோர்ட்ல கேட்டாங்க. அரசிதழ்ல வெளியிடுறது தொடர்பாக இவங்க கேட்டு அது வரல சார். இன்னும் கோர்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன குறை இருக்குன்னு சொல்லி நாம ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும். இந்த தீர்ப்பில் எங்களுக்கு இந்த அசௌகரியம் இருக்குன்னு அந்தந்த மாநிலம் கொடுப்பாங்க. அதை மறுபடியும் நடுவர் மன்றத்துக்கு போன உடனே நடுவர் மன்றம் ஒரு வருஷ காலத்துக்குள் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம். இது ரெண்டுமே சைமல்டேனியஸான ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இது தவிர அதாவது ஒரு உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வந்த பிறகு அதை கெஜெட்ல வெளியிடுறதுங்கிறது வேற, அதுல தேவை சீராய்வு மனு தாக்கல் பண்ணி வேற ஏதாவது இன்னும் நமக்கு ஒரு இது வேணுங்கிற வேற ப்ராசஸ். இதே நீ கன்ஃபியூஸ் பண்றீங்க. நீங்க தான் பண்றீங்க. நான் சொல்றது இதுல ரொம்ப தெளிவான. நாங்க இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அண்ட் 5C நாங்க எங்க மாநிலத்தில் இந்த தீர்ப்புகளை இந்த பாதகம் நாங்க கொடுத்தோம். கர்நாடகா கொடுத்தான், கேரளா கொடுத்தான். அவன் ஒரு வருஷத்துக்குள்ள எங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போலாம். ஃபைனல் தீர்ப்பை மறுபடியும் அவன் சென்ட்ரலுக்கு அனுப்பணும்.
இதுதான் எங்களது கடைசி. அவங்க குறை கேட்டதுக்கு பிறகும் எங்களுடைய முடிவு அனுப்பணும். அது போனதுக்கு பிறகு அவன் கெஜெட்ல போடணும். இதுல நடையில என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கொண்டு போய் டிவியில் சென்ட்ரல் ட்ரிபியூனல்ல கொடுத்துட்டு பிறகால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போனா நாமளும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல, சரி நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ணுன்னு கேட்டோம். அவன் சொன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இருக்கீங்க எல்லா மாநிலமும், அதை முதல்ல ஃபைசல் பண்ணிக்குவாங்கன்னு இவன் உட்காந்துட்டான். இவன் என்ன கேட்டா, இது ஃபைசல் பண்ண ரெண்டுத்துக்கு உட்காந்துக்கிட்டான். அப்போ இந்த கேஸ் போய் கேட்கும் போது அவன் சொல்றான், ஜட்ஜி இந்த குறி ரைஸ் பை அஸ், அவங்க தான் கேட்கறான், ஏன் இதை ட்ரிபியூனல் போட்டு உடனே இது கெசெட்ல போடக்கூடாது அப்படின்னு கேட்டது ஜட்ஜி. கேட்டோன்னு போட்டு சொல்லிட்டாங்க. சரி உடனே போட்டுட்டாங்க. சரி நான் உனக்கு கேட்கறேன், இப்போ நான் ஒத்துக்கிறேங்க, உங்களை வாதத்துக்கு ஒத்துக்கிறேன். அவங்க முதலமைச்சருடைய முயற்சியால் அந்த ஃபைனல் ஆர்டர் கெசெட்ல வந்ததை ஒத்துக்கிறேன். சரி நான் ஒத்துக்கிறேன், வாதம் முடிஞ்சு போச்சா? தண்ணி வந்துருமா? வராது. அதுக்கு மேல என்ன வேணும் தெரியுங்களா? the order should be implemented. அந்த ஆர்டரை அமல்படுத்தணும். அந்த அமல்படுத்துறதுக்கு தான் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு வேணும், காவேரி ரெகுலேட்டர் போர்டு வேணும். இந்த ரெண்டும் போடல. இந்த ரெண்டும் வேணும்னு சொல்லி மறுபடியும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இது ரெண்டும் போறதுக்கு பதில் சூப்பர்வைசரி கமிட்டி போட்டான். நான் கேட்கிறேன், இன்னி வரையில் நான் கேட்டது காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, காவேரி ரிவர் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி கேட்டோம். பட் நீங்க சூப்பர்வைசரி கமிட்டி போட்டிருக்கீங்க. இந்த கமிட்டியால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன முல்லை பெரியாருக்கு இருக்கு ரெண்டுக்குமே தான் போட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் வேலிட் கிடையாது, அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிட் கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது. இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு தான் உண்டு. ஏன்னா இவனுக்கு அந்த அத்தாரிட்டி உண்டு. சூப்பர்வைசரி கமிட்டி மேற்பார்வை பார்க்கறதுக்கு தான். ஆனா அதை கம்பல் பண்றதுக்கு அதிகாரம் காவேரி போர்டுக்கு தான் உண்டு. அதை வாங்கியிருக்காங்களா இன்னி வரையில? அதுக்கான கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க முதல்ல சூப்பர்வைசரி கமிட்டியை போட்டது தப்புன்னு பேசிருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? அரசிதழ்ல வெளியிடுறது ஒரு சம்பிரதாயம், அது தேவையில்லைன்னு சொல்லி சொன்னது நீங்க. அதுக்கப்புறம் அந்த வெளியிட்ட பிறகுதான் அடுத்த கட்டத்து மூவ் ஆயிருக்குங்கிற மாதிரி சம்பிரதாயம் சொல்ல நான் அதை சொல்லிருக்கீங்க. நான் சொல்றேன் அது அவசியமே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய முக்கியமான விஷயம், ஒரு சடங்கு தான் சொல்லி நீங்க பதிவு சொல்லி எங்க பாருங்க, எங்களுக்கு உங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, திமுக சொல்றத முதல்ல கேளுங்க. நான் சொல்றது என்ன கண்ணு கறி பதில் சொல்லுங்க உங்களுக்கு. அதுல நீங்க எங்கிட்ட இந்த காவேரி பிரச்சனை இது போயிட்டு போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க சொல்றது தப்பு சொல்றதுல. அதனால அவங்க இம்ப்ளிமெண்ட் கொண்டாந்தாங்கன்னா நான் எனக்கு பாராட்டுறேன். எனக்கு என்ன கிடக்குது? நல்லது செய்தா ஒரு சர்க்கார் நாங்க 10 பண்ணிட்டு போனோம், நாங்க தான் காவேரிக்கு கொண்டாடணும், ஃபைன் ஃபேக்ஸ் பண்ணி கொண்டாடணும், எல்லாம் நாங்க தான் கொண்டாடணும். நீங்க ஒண்ணு பண்ணிட்டு போறீங்க உங்க ஆட்சியில, ஆல்ரைட். அதனால பண்ணவே இல்லைன்னா ஏன் ஒத்துக்கு போறேன்? அதனால கிடையாது. அதனால அவங்க செய்ய வேண்டியதை விட்டாங்க. இப்ப இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் நான் போய் அவனை கேட்க முடியாது. இப்போ கர்நாடகா இதே மாதிரிதான் 142 அடியா உயர்த்தணும் அப்படிங்கிற முல்லை பெரியாறு வழக்கிலே அவங்க சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு இருக்காங்க தொடர் முயற்சிகளுக்கு. அந்த கேஸ் போனா கோர்ட்டு பார்த்தாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க நாங்க கொடுத்த உடனே 142 அடி உயர்த்தணும்னு சொல்லிட்டாங்க. உடனே என்னாச்சுன்னு கேட்டா அவங்க நாங்க போட்டு வந்த கேஸ் தான் அவங்களுக்கு கரெக்டா வந்தது. அந்த அவங்க ஒரு இந்த கேரளா வாட்டர் இரிகேஷன் ரிசர்வேஷன் ஆக்ட் 1960 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாண்டாங்க, கேஸ் கொண்டாண்டாங்க. அந்த கேஸ் எதிர்த்து கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க போடல, அவங்க தான் போட்டாங்க. திமுக போடல. நான் சொன்னேன் அவங்க தான் போடுறாங்கன்னு சொல்ல, திமுக போட்டாங்க. போட்டுட்டு நம்பர் கூட வாங்காம போயிட்டாங்க. அந்த பெட்டிஷன் போட்டாங்களே தவிர நம்பர் கூட வாங்கல. நாங்க ஆட்சிக்கு 67 வந்த பிரகாரம் நாங்க நம்பர் வாங்கி நாங்க அந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அதே ஆட்சி மாற்றம் தான் அவங்களும் சொல்லுவாங்க. அதே தான் நான் சொல்றது. ஒரு கட்சியினுடைய நான் அதை ஒத்துக்கிறேன் சார். ஒரு கட்சி சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு போகும். ஆனா உங்களுடைய ஆட்சியில மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அந்த ஜெயராம் ரமேஷ் தவறா செயல்படுறாரு, அவருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லாம வெறும் ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ண மத்திய அரசு கண்டிச்சு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதையும் கூட பண்ணாம கேன்சல் பண்ணீங்க. மதுரையில் நடத்துறா திமுக தலைவர் அறிக்கை விட்டுருந்தாரு. இதுதான் உங்களுடைய உறுதிப்பாடு இல்லையா முல்லை பெரியாறு பிரச்சனையில? முல்லை பெரியாறு பிரச்சனை நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது சொல்ல நான் சொல்லுக்கிறேன். நீங்க ஜெயராம் இதுக்கு போறீங்களே, தேவையில்லைன்னு விட்டுருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. முல்லை பெரியாறு பிரச்சனை பத்தி தேவையில்லைன்னு விட்டுருப்போம். சொன்னது சரி விட்டு போடலான்னு சொல்லியிருப்பான். இல்லைன்னா போன்ல கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுங்க சார் நான் செய்யலன்னு சொல்லியிருப்பான். சார் தான் விட்டு போய் பெருசாக்காதீங்க கேட்டிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. அதல்ல. ஆனால் இந்த முல்லை பெரியார் பிரச்சனையில இது அம்மா ஒரு நாங்க 11 தரம் கலைஞர் போயிருக்கோம், லெட்டர் எழுதியிருக்கேன். நான் 6 தரம் போயிருக்கேன். ஒரு நாள் இவங்க போய் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா முல்லை பெரியார் பிரச்சனையை கொண்டு சேர்த்ததே அதிமுக தான்.
1978ல 1979ல கொண்டாந்து விட்டு 1979ல கொண்டாந்து விட்டது யாரை கேட்டோம்? உங்க 36 அடிக்கு இறக்குனாங்க. கேபினெட்ல வச்சாங்களா? அசம்பிளியில் வச்சாங்களா? இல்ல மந்திரி சபையில் வச்சாங்களா? மந்திரி சபையில் தீர்மானம் போட்டப்பட்டதா? அன்னைக்கு என்ன காரணம்? தாமஸ் வந்து சென்ட்ரல் வார்டு கமிஷன் சேர்மனா இருந்தான். அச்சுதன் அங்க இருந்தான். எம்ஜிஆர் இங்க இருந்தாரு. சிரியாக்கு முதல் கலெக்டரா இருந்தான். இன்னொரு ஜாக்கப் சிஜி இருந்தான். எல்லாம் போனா இன்னும் சொல்ல போனா அந்த மீட்டிங் மலையாளத்திலே நடந்தது. மலையாளத்தில் எவரை எக்கடா முடக்கடா போட்டோம்னா மனவாடும் பேசிட்டு அப்படியே 152 அடி. அப்போ நேரா 136 அடிக்கு ஒத்துக்கிட்டு வந்து இத பெரிய துரோகம் பண்ணதே அதிமுக தான். கேசி தாமஸ் at that time he was the chairman of the Central Ward Commission. அது நேரா மலையாளிகள் எல்லாம் சேர்ந்து லாபி பண்ணி அதான் பண்ணான். இல்லன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. இத வந்து கெடுத்ததே சும்மா சங்க ஊதி கெடுத்ததே இவங்கதான். ஏன் சார் நான் கேட்கிறேன், ஒரு பெரிய 5 ஜில்லாவினுடைய பயிரை காக்கிறது, 2,78,000 ஏக்கர் பாதுகாப்பு பண்றது, அந்த தண்ணியை குறைக்க சொல்றாங்களே, திஸ் இஸ் நாட் ஈஸி ஜோக். ஐ ஹவ் டு டேக் அந்த கேபினெட்டுக்கு போகணும், சீஃப் மினிஸ்டருக்கு போகணும், கேபினெட்ல போகணும், சட்டசபைக்கு போகணும், அல்ல சர்வ கட்சி கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்களா? இதை செய்து வச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் 19 வருஷம் ஆச்சு. அது நாங்க ரிப்பேர் பண்ண சர்வ கட்சி கூட்டம் நடத்தினா யாருக்காவது மாற்று கருத்து இருக்க போதா? எல்லாரும் ஒரே குரல தான் சொல்ல போறீங்க. அது அரசே செஞ்சான அரசுக்கு தான் அந்த மேண்டேட். தப்பு மறுத்து இருப்போம். ஏன்னு கேட்டா எதுக்கு ஒத்துக்கிற பேட் டேம் இஸ் சேஃப்னு சொல்றார். மேடம் அந்த டேம் மேல நிக்கும் போது தாமஸ் சொல்றார் டேம் இஸ் வெரி சேஃப்னு சொல்றார். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு மறுபடியும் அது போய் நாங்க ஏன் குறைச்சிக்கிறீங்க? அவன் 5 கண்டிஷன் போடுறான், குறைச்சிக்கிறீங்க. வெண்ட் அதிகமாக்குன்னு கேட்கறான், ட்ரில் போர்டுன்னு கேட்கறான், கேபிள் போர்டுன்னு கேட்கறான், முட்டுக்கூடுன்னு கேட்கறான், அப்புறம் ஏப்பரான் அமைக்கன்னு கேட்கறான், பேபி டேம கட்டுன்னு கேட்கறான். இதெல்லாம் எதுக்கு சொன்னா? இல்ல உங்களுக்கு அதுல திடமான பார்வை இருந்து நினைக்கிறீங்களா? உங்களுக்கு துரைமுருகனை பொறுத்தளவுக்கு இதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா திமுக வந்து அப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்ததா? நம்ம திரு ஆனந்த் தலைமையிலான ஒரு கமிட்டி குழு அமைக்கும் போது அதுக்கு தமிழகத்தோட பிரதிநிதி அமைங்கன்னு சொல்லி சொல்லும்போது முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் திமுகவுடைய பொதுக்குழுல கூடி நம்ம பிரதிநிதி அனுப்பவும் சொல்லி முடிவெடுத்தீங்க. உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு இல்லை. நான் தெளிவு எடுத்துக்கணும்ல. அதான் சார், அதான் எடுத்த கவிழ்த்து எல்லாமே 4 பேர் கூட்டி கேட்டு என்ன சமாச்சாரம் இருக்குது. சாதாரணமான விவகாரம் அல்ல. நீங்க காவேரியில கூட நாங்க பிரதிநிதியை அனுப்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதிநிதி நியமிப்பதில்லைன்னு முடிவெடுத்தது தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசு. ஆனா பிரதிநிதியை அனுப்ப வேண்டும் அப்படி முடிவெடுத்தது திமுகவுடைய செயற்குழு கூட்டம். சோ அது கட்சி பிரச்சனை நீங்க பாக்குறீங்க? கட்சி பிரச்சனை மட்டுமல்ல இல்ல சார், எல்லா மக்களுடைய பிரச்சனை சார். இதுல கட்சியே வாங்கி நான் பார்க்க மாட்டேன். நான் இன்னைக்கு சட்டசபையில பேசும்போது கூட நீங்க செய்தீங்க நாங்க செய்து 2 பேரும் பேசலாம். நான் ஒண்ணு சொல்லி சபாநாயகரை நான் பேசத்தையும் சேர்த்து எடுத்துருங்க. இங்க வந்து நீயும் நானும் நீ செய்த துரோகம் நான் செய்த துரோகம் பேசிருக்கிறான். அங்கெல்லாம் ஒன்னா பேசினுக்கிறான். எனவே தயவுசெய்து சொல்றேன், நானே தப்பு பண்ண நீ தப்பு பண்ண எது பேசினுக்கிறீங்க. நான் இப்ப பேசுறதையும் சபை குறிப்பு எடுத்துருங்க. இது நாட்டு நடப்புன்னு கேட்பேன். இதுல நான் கட்சி பாக்குறவன் இல்ல சார். இந்த 2 பிரச்சனையில நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பாக்குறேன் நான் பிரச்சனையை. திமுகவுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் கூட்டத்தில் இன்னொரு வரி முக்கியமான சொன்னாரு, திமுகவை பழுது பார்க்க வேண்டிய நேரம் இதுன்னு சொல்லி சொன்னார். பழுது எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு சொல்லல, தலைமையிலயா, மாவட்டத்திலயா, கட்சியிலயா, தொண்டர்களையா, கொள்கையிலயா? அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும், சொன்னவருக்கு தானே தெரியும். இப்ப நீங்க மோடி அலை பத்தி சொன்ன போது அதிகமான இளைஞர்கள் வந்து புதிய வாக்காளர்கள் வந்து அதிமுக பக்கமோ அல்லது பாஜக கூட்டணி பக்கம் போயிருக்காங்க. அந்த புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வராம ஏற்கனவே இருந்த வாக்குகள் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஒரு இளைய தலைமுறை நம்ம கவரல வரல. ஒத்துக்கிறேன், ஐ அக்செப்ட். அப்போ திமுகவுடைய இளைஞர் அணி என்னாச்சு? அது கொஞ்சம் இருக்கு, அவ்வளவு பலமா வரல. அதாவது இந்த எல்லா எங்க பார்ட்டி இளைஞர் அணி அது. ஆனா படிச்சவன், காலேஜில் இருக்கிறவன் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் மோடின்னு போனாங்க. அது வந்து மாஸ் என் மாஸ். எங்களுக்கு கொஞ்சம் பார்ட்டி தானே, பிராண்ட் தானே இது அதிமுகவுடைய ஒரு 3 ஆண்டு காலத்துல சாதனைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? இதை இந்த தேர்தல் முடிவு 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல் பற்றி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க, அது எல்லா கட்சியிலும் பண்ணக்கூடிய விஷயம், அது வெற்றியை பொருந்த முடியாது. ஆனா ஒரு மக்களவை தேர்தல் வந்தபோது 40 தொகுதிக்கான ஒரு பொது தேர்தல் நாடு முழுக்க நடந்த போது 3 ஆண்டு அதிமுக ஆட்சி மீது அதிருப்தி இல்லை அப்படிங்கிற வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவு. நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் நம்ப மாட்டேன். அடுத்த 2 வருஷம் கழிச்சு சட்டசபை தேர்தல் வரும்போது இதே போன்ற ஒரு முடிவுகள் அதுலயே வந்துடலாம் அப்படின்னு நீங்க சந்தேகப்படலையா, கவலைப்படலையா? சார், மக்களுடைய முடிவு எதுல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சண்டைக்கு போகும்போது ரொம்ப கான்பிடன்ஸ் ஜெயிக்கலாம் தான் போறோம். வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம்.
களம் இது. இது சட்டசபை ரீதியா பிரிச்சு பார்க்கும்போது 39 தொகுதிக்கான வெற்றியை சட்டசபை ரீதியா பிரிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 210 சட்டமன்ற தொகுதியில அதிமுக முன்னணியில் இருக்குது. இது ஒருவேளை ஒரு பின்னடைவை சந்திச்சா கூட 117 சீட்டு தான் நமக்கு தேவை. அப்போ ஒரு 130 சீட்லயாவது இவங்க வந்து 2016 மீண்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கலையா சார்? நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தோல்விதான் இது. ஆனா இந்த தோல்வியிலிருந்து இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். இந்த தோல்வியிலிருந்து எப்படி கட்சியை வெளியில் கொண்டு வர்றது, எப்படி சட்டமன்ற தேர்தலை நடத்துறதுன்னு இருக்கும். ஆனால் இந்த தோல்வியை நாங்கள் புறங்காண வைத்து சட்டமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வழிவகைகளை வகுப்போம், ஜெயிப்போம் நம்பிக்கை நாங்க நம்புறோம். அதுக்கப்புறம் மக்களுடைய கையில இருக்கு. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.